சம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் அவ்வளோதான். என்ன, ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள் எடுத்துட்டோம்னா சர்க்கிள் மாதிரியே இல்லைல்ல. சரி, இப்போ வந்து இது என்னது, இந்த ஒரு பகுதி மட்டும் அவங்க விட்டுருக்காங்க. ஆனால் ஆங்கிள் கொடுக்கல, ஆல்ஃபான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதே தான் எடுக்க முடியும். ஸோ இங்கிருந்து ஒரு இது வந்து நான் சென்டருக்கு போட்டேன்னா டாட்டர் லைனோ இந்த லைனோ எந்த லைன் வேணாலும் போட்டுங்க. நான் போடும்போது என்ன ஆகும்னா, இது எங்கிருந்து வரைஞ்சாலும் சர்க்கிளில் சென்டருக்கு நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது ரேடியஸ். அதே மாதிரி இதுவும் ஒன்று வரைஞ்சோம்னா இது ரேடியஸ். இப்போ இதில் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் என்ன டைரெக்ஷனில், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, கிளாக் வைஸ்னால் தம்பு உங்கள் விரல்களை வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நீங்கள் வந்து மடக்கும் பொழுது என்னாகும், கரண்ட் வந்து கட்ட விரல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷன் கொடுக்கும். அப்போ நீங்கள் B1 பார்த்தீங்கன்னா இதனால வந்து இன்ட்டுன்னா மைனஸ். நம்ம இதை என்னென்னு எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த பிளேன் வந்து XY பிளேனில் இந்த ஒயர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அதாவது உங்கள் வாலில் மாட்டியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த வந்து செவத்துக்குள்ளே இல்லைன்னா பேப்பருக்குள்ளே போகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ B1 என்னது, இதை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன்னா B1 வந்து எனக்கு வந்து μ0I θ/4πr. இதுதான் வந்து சர்க்குலர் ஆர்க்கு இதுக்கு இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ B1 என்னது, டைரெக்ஷனோடு எழுதும் பொழுது எனக்கு வந்து -k ஆகிடும். ஏன்னா நான் இது XY பிளேனில் எடுத்துருக்கேன் -k. இப்போ தீட்டா என்னதுப்பா, தீட்டா வந்து மொத்த ஆங்கிள் வந்து என்னது, சர்க்கிளுக்கு 2π. ஸோ மொத்தமாக இருக்கிறது வந்து என்னது 2π. நான் க்ரீன் கலரில் மொத்தமாக 2π. அதில் ஆல்ஃபா போயிடுத்துன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ஆங்கிள் 2π - ஆல்ஃபா. ஸோ இப்போ எனக்கு இது என்னது, தீட்டா வந்து 2π - ஆல்ஃபா/4πr. இது -k வெக்டர். சரி, இது வந்து B1 ஆகிடுது. B2ன்னு எழுதிருக்கேன். B1 முடிஞ்சிருச்சு. இப்போ B2 என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒயர். இப்போ இதில் வந்துருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து இது வரைக்கும். இப்போ இந்த ஒயர் இது 2, இது 4. நம்ம பார்த்தோம்னா இந்த 2ம் 4ம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வரும்போது அலாங் த ரேடியஸ். அப்போ இந்த பாயிண்ட் என்ன இருக்குது, இந்த ரெண்டு லைனுமே கண்டக்டர் இருக்குது. இந்த பாயிண்ட் O வந்து அலாங் த லென்த் ஆஃப் த கண்டக்டரோட அதே லைனில் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எப்போவுமே கண்டக்டரோட லென்த்தில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, 0. ஸோ தீட்டா 0ங்கிறதுனால B2 அண்ட் B4 0 ஆகிடும். ஸோ நமக்கு அது ரெண்டும் ஈஸி ஆகிடுச்சு. லாஸ்ட் இது என்னப்பா, இந்த மேலே ஒரு ஆர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆர்க்கை மட்டும் நான் இங்கே வரைகிறேன். ஓகேயா, சென்டர்லேருந்து நான் வரைகிறேன். ஏன்னா எனக்கு ஆங்கிளும் வேணும் ரேடியஸும் வேணும் இல்லையா. இந்த ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண மறந்துட்டேன் பாருங்கள். R1 நீங்கள் கொடுத்துருக்காங்க, நான் பார்க்க மறந்துட்டேன். இந்த இது R1ன்னா எனக்கு இங்கே என்ன ஆகணும், இங்கேயும் R1 தான் வரணும். ஸோ இந்த ஆல்ஃபா அது மாறவே இல்லை. பட் ஆர் ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, R2ன்னு கொடுத்துருக்காங்க, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கரண்ட் என்னது, எகெயின் கிளாக் வைஸ் கரண்ட்டு. உங்கள் விரல்கள் அப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் கட்டை விரல் வந்து இன்வர்டு தான் காட்டும். ஸோ எகெயின் B3 என்னப்பா, இங்கே μ0I θ/4πr2. தீட்டா வேல்யூ டைரெக்டாக எழுதிக்கலாம், ஆல்ஃபா/4πr2. இது என்ன வெக்டார், இது வந்து -k தான் ரெண்டுமே. ஸோ நமக்கு எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் தெரிஞ்சிச்சு. அப்போ B நெட் என்னது, B நெட் வந்து B1 + B2 + B3 + B4 எல்லாமே வெக்டார் சம். ஓகே, இது 0 0ங்கனால நமக்கு அணுக்க. இப்போ என்ன ஆகும், B1 என்னது μ0I2π - α/4πr1 - k. இங்கே இது 0. B3 வந்து μ0 சொல்கிறது μ0I/α/4πr2 - k. இப்போ இன்னொரு 0, B4 என்னது 0. இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுமே -kல இருக்கிறதுனால நமக்கு சிம்பிள் அடிஷன் ஆகிடும். ஏன்னா ரெண்டு வெக்டாரும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும்போது என்னது, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு வெக்டார் ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ μ0I/2πα ப்ளஸ் இது. ஸோ நான் -k வெளியில் எடுத்துட்டேன் இல்லையா. அப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. μ0I காமனாக இருக்கும், சரியா. 4π காமனாக இருக்கும், பட் R1 காமனாக இருக்காது. ஸோ அதனால் 2π - α/R1 ப்ளஸ் α/R2 இருக்கும். ஏன்னா -k டைரெக்ஷனை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னது, நெட் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் O. சரியா.